ரிஷிகேஷ் ட்ரிப்புக்கு தயாராகிறோம். அன்னைக்கு சாயந்தரம் மம்மி லிவிங் ரூம்ல உட்கார்ந்து துணிய மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சிங்கி அவளோட ஸ்கெட்ச் புக்ல கலர் பண்ணிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் கட்டு அப்படியே சோஃபால படுத்துக்கிட்டு ஆராமா டிவி பாத்துக்கிட்டு இருந்தான். அதுல ஒரு டிராவல் ஷோ வந்துட்டு இருந்தது. மலைகள், நதி, டென்ட், கேம்ப் ஃபயர், அப்புறம் ராஃப்டிங் சீன்ஸ். இந்த மலைகள்ல இந்த லைஃப் செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல. நானும் இந்த மாதிரி மலைகளை டிரா பண்ணும் போது அங்க போனா எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே யோசிப்பேன் தெரியுமா. பெரிய பெரிய மலைகள், சில்லுன்னு காத்து. மம்மி அவங்க சொல்றத கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யாரோ கதவை திறக்கறாங்க. அப்பா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வராரு. கையில ஆபீஸ் பேக். கண்ணெல்லாம் அப்படியே பாவம் சோர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனா முகத்துல மட்டும் ஒரு சந்தோஷம் தெரியுது. அதுக்கப்புறம் இது எக்ஸைட்டிங் நியூஸ் அவர் மறைக்கிறாரு. அவரு பேக சைடுல வைக்கிறாரு. அப்புறம் அப்படியே உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றாரு, ஒரு சூப்பரான செய்தி என்கிட்ட இருக்கு. அட வா, ஏதோ செமையான சர்ப்ரைஸ் இருக்கு போல இருக்கே. ஓ, இன்னைக்கு மூவிக்கு ஏதாவது போறமா ராத்திரி? அட இல்ல, அதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்கான நியூஸ் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆபீஸ்ல உங்களுக்கு 2 நாள் லீவ் கொடுத்திருக்காங்க போல. அப்படியே நினைச்சுக்கலாம். இந்த வீக்கெண்ட்ல தெஹ்ராதூன்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணனும். அப்புறம் நாங்க வீட்ல இருப்போம். அதான் ட்விஸ்ட். கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் ரிஷிகேஷுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப் அடிச்சா எப்படி? அட ரிஷிகேஷ் வெறும் 40 கிலோமீட்டர் மட்டும்தான். வாவ், ரிஷிகேஷ், லக்ஷ்மண் ஜூலா, கங்கா ஆரதி. நான் திரிவேணி காட்ல தீபம் ஏத்துவேன். அப்புறம் நானும் ராஃப்டிங் பண்ணுவேன், ஜிப் லைன் கூட. ஃபுல் ஆன் அட்வென்ச்சர் ட்ரிப். அப்பா அப்படி சொன்னாரோ இல்லையோ, எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாங்க. டின்னர் டேபிள்ல கூட கட்டு ராஃப்டிங் பத்தி தான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சிங்கி எந்த ட்ரெஸ் போடலாம், என்னென்ன கொண்டு போகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா. டின்னருக்கு அப்புறமா அப்பா லேப்டாப் எடுத்துக்கிட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ண உட்காந்துடுறாரு. கட்டு சிங்கியோட எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது. சரி, அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணலாமா? அப்பா சீக்கிரம் பண்ணுங்க, விண்டோ சீட் என்னதுப்பா? நோ வே, பிளேனோட ஷாட்ஸ் எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணனும் vlogகாக. இருங்க, டிக்கெட் புக் பண்ணட்டும், அப்புறமா சீட்ஸ்க்காக சண்டை போடுவோம். அப்பா லேப்டாப் ஓபன் பண்றாரு. அதுக்கப்புறமா அவரு டிராவல் வெப்சைட் சர்ச் பண்றாரு. ஃப்ளைட்ஸ், டைமிங், பிரைசஸ். ஒரு சின்ன டிராவல் ஏஜென்சி வீட்டோட லிவிங் ரூம்ல உட்கார்ந்திருக்கு. பாருங்க, சாட்டர்டே 5:45க்கு தெஹ்ராதூனுக்கு ஃப்ளைட் இருக்கு. மண்டே ஈவினிங் திரும்பி வந்துடலாம். அப்பனா ரிஷிகேஷ் நாம தங்கறதுக்கு 2 நாள் கிடைக்குமா? பெர்ஃபெக்ட். வாவ், அப்பனா நான் என் கேமராவை கூட ரெடியா வெச்சுக்கணும். ராஃப்டிங் ஃபுட்டேஜ் எல்லாம் கேப்சர் பண்ண போறேன். அப்புறம் நான் திரிவேணி காட்ல தீபம் ஏத்தும் போது ஸ்லோ மோ ஷாட் பண்ணுவேன். பூஜைக்காக நானும் புது துணி வாங்கணும். ஏன்னா அப்ப கங்கா ஆர்த்தி அப்ப அழகா தெரியணும்ல. ஒவ்வொருத்தரோட மைண்ட்ல அவங்களோட கனவுகளோட மிதந்துட்டு இருந்தாங்க. ட்ரிப்போட டேட்ஸ் எல்லாமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஐட்டினரியே கட்டு சிங்கியோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஆயிடுச்சு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹோட்டல் புக் பண்றது. டேராடூன்ல கான்ஃபரன்ஸ்க்கு பாஸ் வாங்கணும். ஆனா ரிஷிகேஷ்ல காட் கிட்ட இருக்கணும். கங்கா கரையோரத்துல காலையில எந்திரிச்சு போய் டீ குடிக்கணும். வாவ் மம்மி, எனக்கு அங்க டீ குடிக்கணும், அந்த சன்ரைஸ பாத்துக்கிட்டு. எனக்கு விண்டோ சீட் வேணும் வித் ஆலு பராட்டா. கொஞ்ச நேரத்திலே அவங்க ஹோட்டல் கூட புக் பண்ணிடுறாங்க. ஒன்னு டேராடூன்ல, அதுக்கப்புறம் இன்னொன்னு ரிஷிகேஷ்ல. ரெண்டும் வீடு மாதிரி அவ்வளவு அழகா இருக்கிறது. வீட்ல எல்லாருமே ஃபுல் டிராவல் மோடுக்கு செட் ஆயிட்டாங்க. போதும், நாளையில இருந்து பேக்கிங் ஸ்டார்ட். பேக்கிங் செக்லிஸ்ட் நான் பண்ணிடுறேன். அட்வென்ச்சர் பிகின்ஸ். கட்டு மற்றும் சிங்கிக்கு இது ஜஸ்ட் ஒரு ட்ரிப் மட்டும் இல்ல, ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாவே மாறிடுச்சு. கொஞ்சம் இமேஜினேஷன், பிளானிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிராமா கூட இருந்தது. மறுநாள் காலையில கட்டு சிங்கி அவங்க நாஸ்டா கூட சரியா சாப்பிடல, டிவியும் பார்க்கல. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்ப ஒரு மிஷன் மேல தான் இருந்தது, ரிஷிகேஷ் ட்ரிப் மோட். நாம ட்ரிப் செக்லிஸ்ட் பண்ணிடலாம். வித்அவுட் லிஸ்ட் பேக்கிங் பிகம்ஸ் பேனிக்கிங். ஆஹா, கேப்டன் சிங்கி ஆர்டர் தானே, இத நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நீ டூத் பேஸ்ட மறந்துட்டனா அதுக்கப்புறம் நான் சொல்லல அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ரிஷிகேஷ் டிராவல் செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஹெட்டிங் எழுதுறா. அப்புறம் கீழே எழுத ஆரம்பிச்சா க்ளோத்ஸ், டவல், டூத் பிரஷ். இன்னொரு பக்கம் கட்டு இன்னொரு லிஸ்ட் தயாரிச்சான்.
சிப்ஸ், காமிக் புக்ஸ், காகல்ஸ், தேவையான பொருள் கம்மி, என்ஜாய் பண்ற பொருள் தான் அதிகமா இருந்தது. ரெண்டு பேரோட லிஸ்ட் வேற வேறையா இருந்தது. ஆனா டார்கெட் ஒண்ணுதான். பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு டிக் பாக்ஸ வரைஞ்சாங்க. கீழே மம்மிக்காக ஒரு லிஸ்ட். மம்மி லிஸ்ட். என்னோட செக் லிஸ்டும் ரெடியா? உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. பூஜை பொருட்கள் உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். சரி எழுது. கற்பூரம், ஊதபத்தி, எண்ணெய், திரி, அதுக்கப்புறம் கங்கை தண்ணிக்காக பாட்டில், அப்புறம் சாம்பிராணி, அதுக்கப்புறம் பிரசாதமா இருக்க கூடாது. இன்னொரு பக்கம் ஸ்நாக்ஸ், செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு சொல்லி கட்டு எழுதிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சிங்கி பூஜா ஐட்டம்ஸ் பக்கத்துல ஸ்டார் மார்க்ஸ போட்டுக்கிட்டு இருந்தா. லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டே அவங்க ரொம்பவே என்ஜாய் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னோட ஸ்கெட்ச் புக் கூட கொண்டு போவேன். அங்க கங்கா கிட்ட உட்கார்ந்து நான் வரைவாங்க. நான் என்னோட ட்ரைபாட் கொண்டு வருவேன். எனக்கு இந்த வாட்டி ப்ராப்பர் ஷாட்ஸ் வேணும். செக் லிஸ்ட் ஜஸ்ட் பிளானிங் டூல் மட்டும் இல்ல, அதுல கட்டு சிங்கியோட ட்ரீம்ஸ் இருந்தது. லிஸ்ட் பெருசா ஆக ஆக அவங்க ட்ரிப் கனவு இன்னுமே அப்படியே கிளியர் ஆயிட்டு வந்தது. மத்தியானம் ஷாப்பிங் டைம் வந்தாச்சு. வெயிலும் ஜாஸ்தியா இருந்தது. அதை விட எக்ஸைட்மெண்ட் மற்றும் லிஸ்ட் இன்னும் ஜாஸ்தியா இருந்தது. மம்மி கட்டு சிங்கியை கூப்பிடுறாங்க. வாங்க பசங்களா, ரிஷிகேஷ்காக இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. மம்மி, நாங்க லிஸ்ட் ரெடி பண்ணிட்டோம்ல, நீங்க கூட லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கீங்களா? இது மம்மி செக் லிஸ்ட். இங்க பாருங்க, சன்ஸ்கிரீன், ரீஃபில் பாட்டில்ஸ், மஸ்கிட்டோ பேட்ச், ஹேண்ட் வாஷ், அப்புறம் ரொம்ப முக்கியமானது பூஜை பொருட்கள். 3 பேருமே லோக்கல் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறாங்க. மம்மி, இந்த அகர்பத்தி கடை பாருங்க, இங்கே வாங்கிக்கோங்க. கற்பூரம், ஊதபத்தி, சாம்பிராணி, அப்புறம் தீபம் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டு கூட வேணும். அந்த அழகான தீபத்தை நான் திரிவேணி காட்ல போய் தீபம் ஏத்த போறேன். பூஜை பொருட்கள் வாங்கிட்ட பிறகு இன்னொரு ஸ்டாலுக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு தேவையான டிராவல் ஐட்டம்ஸ் கிடைக்குது. சன்ஸ்கிரீன், பாட்டில்ஸ், மஸ்கிட்டோ பேட்ச், ஹேண்ட் வாஷ், டிஷ்யூஸ், எல்லா செக் லிஸ்டும் டிக் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அம்மா, இது ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கு, இன்னொன்னு வாங்கிக்கவா? இன்னொன்னு வாங்கிக்கோ, ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காத. மம்மி, இந்த கொலாப்சபிள் பாட்டில் வாங்கிக்கலாமா? நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. ட்ரிப்ல சேஃப்க்கு பதிலா கன்வீனியன்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இது நல்லா இருக்கு, இத வாங்கிக்கலாம். அப்பாக்கு கூட ஏதாவது வாங்கிக்கலாமா? ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் டவல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுச். அவரோட சார்ஜர், போன் எல்லாமே அந்த பவுச்ல வச்சுக்கிட்டோம். ஷாப்பிங் வேலை அவங்க முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க பேக் பண்ண வேண்டிய சமயம் வந்தாச்சு. ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு சாயந்தரம் வந்த உடனே 2 பசங்களுக்கும் இருந்த வேலை பேக்கிங் பண்றது. நான் என்னோட அந்த ஃபேவரட் டி-ஷர்ட்ஸ கொண்டு வரேன், அந்த கிராஃபிக் பிரிண்ட் போட்டது. ஆமா, அந்த சாக்ஸ் கூட மறக்காம கொண்டு வா, ஏன்னா பிக்சர்ஸ்ல ரொம்ப மிஸ் மேட்சா அது தெரியும். கட்டோட பேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைல். ஒரு பக்கம் காமிக்ஸ், ஒரு பக்கம் சிப்ஸ், அப்புறம் நடுவுல டவல். பேக பார்த்தா என்ன தோணுதுன்னா, பிக்னிக் மற்றும் ஸ்லீப் ஓவர் ரெண்டும் ஒண்ணா நடக்குது போல இருக்கு. இங்க பாரு, இந்த ஃபோல்டிங் டெக்னிக் நமக்கு நிறைய ஸ்பேஸும் இருக்கும், அதுக்கப்புறம் இது ஃப்ரிஸ் ஃப்ரீயா கூட இருக்கும். வாவ், அப்பனா எல்லா துணியும் இதுலயே நல்லா ஃபிட் ஆயிடும். கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரோட பேக்கும் ரெடியா இருந்தது. செக் லிஸ்ட் எல்லாமே பார்த்து எல்லாம் காம்பாக்டா ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் மம்மி எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் அப்பா ஆபீஸ்ல இருந்து வராரு. அந்த ஹாலோட நிலைமைய பார்த்து அப்பா ஷாக் ஆயிடுறாரு. அடேங்கப்பா, பேக்கிங், செக் லிஸ்ட், ஷாப்பிங் எல்லாமே ஆயிடுச்சா? சார், மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். உங்களோட கான்ஃபரன்ஸ் வேலை நாளைக்கு இருக்கும், அதனால ட்ரிப்புக்கான எல்லாமே நாங்க பேக் பண்ணிட்டோம் அப்பா. இந்த வாட்டிக்கான ட்ரிப் பிளானர்ஸ் பார்த்துட்டு இருந்தா கட்டு சிங்கியா தான் இருக்கு. கான்ஃபரன்ஸ் என்னோட இது, ஆனா அதிகமான வேலையை நீங்க தான் பண்ணிருக்கீங்க. வீட்ல எக்ஸைட்மெண்ட் லெவல் இப்ப வேற லெவல்ல இருந்தது. பேக்ஸ் ரெடியா இருந்தது, அவங்க மனசு ரெடியா இருந்தது. இப்ப ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப் ஒரு பெரிய கனவாக மாறுது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.